வெற்றியும் ரெசார்ட்ல சீக்ரெட் கிச்சன் வச்சு நடத்தி இருந்திருப்பான். அதுல கிடைச்ச அமௌண்ட்ல 20,000 சிவா கிட்ட எடுத்து கொடுத்திருந்திருப்பான். வெற்றி பாண்டியோட ஷேர வெற்றியும் தள்ளுவண்டி கடை அக்காவுக்கு அனுப்பி விட்டுட்டான். வெற்றியும் அந்த அக்காக்குமே கால் பண்ணி அக்கா உங்களுக்கான அமௌண்ட் போட்டிருக்கேன், அதை வச்சு ரம்யாவோட படிப்புக்கான ஃபீஸ கட்டிடுங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அது கேட்கிற அந்த அக்கா நீ ஏன் வெற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு வெற்றி எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காக்கா, அவளை படிக்க வைக்க எவ்வளவு செலவாகும்னு எனக்கும் தெரியும், பேலன்ஸ் இருக்க காசு வச்சு தள்ளுவண்டி கடை எப்படியாச்சும் எடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கால கட் பண்ணிடுறான். இப்போ பாண்டியா அப்ப இந்த மாசம் எனக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கு வெற்றியும் பாண்டியில நம்ம பண்ண தப்பால் தான் கண்டிப்பா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த மாசம் வர காசுல கண்டிப்பா உனக்கு தரம் பாண்டி அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். கிச்சன்ல ஜானும் ஐஸ்வர்யா கிட்ட லஞ்சுக்கு எல்லாம் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில மெயின் டிஷ் மட்டும் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஸ்டார்டர்ஸ் எதுவுமே ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு ஐஷு இன்னைக்கு கெஸ்ட் சீக்கிரம் வந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சமைச்சிட்டு இருந்திருப்பா. அப்ப விக்கியும் இன்னைக்கு கெஸ்ட் சீக்கிரம் வருவாங்க எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் சில டிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ஜானுமே சூப்பர் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப வெற்றியும் அங்க இருக்கவங்க கிட்ட ஒருத்தவங்க சூஷப் ஆயிட்டாங்கன்றதுக்காக அவங்க திறமசாலி கிடையாது, திறமை இருக்கவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நெக்கல பேசிட்டு இருந்திருப்பான். ஜானு கிச்சன்ல நடந்த விஷயத்தை நெடுமாறனுமே சொல்லிட்டு ஐஷுவால சரியா கிச்சனை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுமே சொல்லிடுறாரு. அதை கேட்கிற நெடுமாறனுமே இப்ப வெளியே வந்துட்டு அங்க இருக்க செஃப்ஸ் கிட்ட எல்லாம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், செஃப் ஐஷு ஷெஃபா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. அதுக்கு விக்கி மட்டும் தான் கை தூக்கி இருந்திருப்பா. அந்த சூஷெஃபா ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. அதுக்கும் விக்கி மட்டும் தான் கை தூக்கி இருந்திருப்பா. இதெல்லாம் பாக்குற நெடுமாறனும் இப்ப நெக்ஸ்ட் வீக்ல ஐஷுக்கும் விக்கிக்கும் குக் ஆஃப் காம்படிஷன் வச்சுக்கலாம், அதுல யாரு வின் பண்றீங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் சூஷெஃப் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இப்ப நெடுமாறனும் உள்ள போயிடுறாரு. ராஜனும் ரியாவோ ரெகுலர் செக்அப்காக ஹாஸ்பிட்டலுமே போயிருந்திருப்பாங்க. அப்ப ராஜன் அங்க இருக்க டாக்டர் கிட்ட இருக்கும் என்ன சாப்பிடணும் எப்ப சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்திருப்பா. அதனால இப்ப அந்த டாக்டர் அதுக்கான ஆன்சர் எல்லாம் பட்டு இப்ப அவங்களை செக் பண்ண நீங்க கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லி ராஜன் வெளியே அனுப்பிட்டாங்க. இப்ப அந்த டாக்டரும் ரியா கிட்ட ஒய்ஃப கேர் பண்ணி பாக்குற ஹஸ்பண்ட் எல்லாம் பாக்கிறது இப்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ராஜனும் டேப்லெட் வாங்கறதுக்காக நின்னுட்டு இருந்திருப்பா. அப்ப ரியாவுமே அங்க வந்து ராஜன் கிட்ட ராஜன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. ராஜனும் டாபிக் சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப நேரம் நிக்காத கால் வலிக்க போது போய் உட்காரு அப்படின்றதுமே சொல்லிடுறா. அதனால ரியாவுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. உத்தமனும் ஐஷுவும் வெற்றியும் கூப்பிட்டு இன்னைக்கு நைட் நம்ம ரெசார்ட்ல ஒரு முக்கியமான ஈவென்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபிளவர் லிஸ்ட் கொடுத்திருந்திருப்பா. ஐஷு கிட்டயும் கஸ்டமர் கிட்ட ட்ரிங்க்ஸ் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு நைட் வேணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஈவென்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியுமே போயிருந்திருப்பாங்க. போன இடத்துல ஐஷு ஒரு மாதிரியே இருந்திருப்பா. அதை பாக்குற வெற்றி இப்ப எங்க வெளியே வந்ததுல என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. அப்பதான் ஐஷு வெற்றிக்கிட்ட அடுத்த வாரம் எனக்கும் விக்கிக்கும் குக் ஆஃப் இருக்கு, அதனால மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அதுக்கு வெற்றி அதெல்லாம் நீங்க சூப்பரா சமைச்சிருவீங்க, விக்கிலாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் சரி நான் கார் எங்க இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பா. பார்த்தா அங்க ரம்யாவை பார்த்து இருந்திருப்பா. காலேஜ் போகாம எங்க ஊர் சுத்திட்டு இருக்கா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு ரம்யாவும் நான் காலேஜ் போகாம சுத்திட்டு இருக்கேன்றத நீ பாத்தியா, காலேஜுக்கு தேவையானதான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ரம்யாவும் நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு வெற்றி நாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான பூ வாங்க வந்தோம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ஐஷுவும் தெளிவா பேசி வெற்றி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அப்ப வெற்றி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் ரெடி பண்றதுக்காக திங்ஸ் வாங்க வந்தோம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ரம்யாவும் எனக்கு டைம் ஆகுது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டு இருப்பா. வெற்றிக்கும் ஐஷுக்கும் கார் வந்துட்டு அதனால இவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பிட்டாங்க. வெற்றியும் பூ வாங்க போன இடத்துல பையுமே மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பான். அதனால இருக்கிற பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனும் பாண்டிமே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்த ரூமை பார்த்துட்டு ஐஷுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண சொன்னா சாவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெற்றி அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பா. நீங்க என்கிட்ட சண்டை போட்டே இருந்தா நான் பையன் மாத்தி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பான். ஐஷும் பூ மாறின டெக்கரேஷன் சூப்பரா பண்ணிட்டா, கரெக்டா சாவு பெட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்திருப்பா. எல்லாமே ரெடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் ரூமை கூட்டு வந்துட்டாரு. அந்த ரூம்ல சாமந்தி பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதை பாக்குற உத்தமனும் இப்ப ஷாக் ஆயிடுறாரு. வெற்றியும் பாண்டியும் போட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த கஸ்டமருமே வெளியே வந்து அவங்க எப்படி டெக்கரேட் பண்ண சொன்னா நீங்க எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, கரெக்டா சாவுக்கு ஏத்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அவரோட ஒய்ஃப்மே அங்க வந்து இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போயிட்டாங்க. உத்தமனும் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சதால நீங்க தப்பிச்சிட்டீங்கடா போங்கடா அப்ப ஒழுங்கா வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி இப்ப அவருமே அங்க வந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ரகுபதியும் நெடுமாறனை கூப்பிட்டு சிதம்பரத்தை தேடி கண்டுபிடிக்கணும், அவன் அதை பண்ணிருக்க மாட்டான்னு உள் மனசு சொல்லுது, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை நானே கேட்டு தெரிஞ்சுக்கணும், சிதம்பரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. அதை கேட்கிற நெடுமாறனும் இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு.